ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துடலாம். ஸோ இது ஏன் அப்படின்னா எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எரரை வந்து நீங்கள் பொதுவாக ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று கம்பைல் டைம், இன்னொன்று ரன் டைம். கம்பைல் டைம் நம்ம வந்து இப்போ நான் எழுதுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பைல் டைம் வந்து எரர்லேயே வந்துடும். என்ன அப்படின்னா நான் ரன் பண்ணுறேன்னா ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுது இது வந்து எரர் எனக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் இன்டெண்டட். ஸோ இது ரன்னே ஆகலை, கம்பைல் ஆகி இன்டர்பிரட் அந்த இதுலேயே நமக்கு வந்து இது வந்து எரர் அப்படின்னு சொல்லிடுறோம் நமக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன் டைம்லாம் தெரியும் உங்களுக்கு அது எரர் அப்படின்ட்டு. கம்பைல் ஆகிறப்ப பிரச்சனை வராது. உதாரணத்துக்கு நான் வேல்யூ ஈக்குவல்னு போட்டோன்னு வச்சுங்க. இந்த கோட் நமக்கு எந்த எரரும் இல்லாமல் ரெண்டையும் வாங்கி டிஸ்பிளே பண்ணு வச்சுங்க. அதில் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வச்சிடலாமே. ஸோ நான் ரெண்டு இன்புட்டை வாங்கி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன். இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வந்து ரன் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆனால் இங்கே நான் வந்து தெரியாதனமாக இன்டீஜருக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு எரர் வரும். ஸோ இதை வந்து ரன் டைம். ஸோ ரன் ஆகிறப்ப இந்த மாதிரி வேல்யூஸை மாற்றி கொடுக்குறது ஒரு சில காரணங்களால் நமக்கு வந்து எரர்ஸ் வரும். இந்த எரர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கீவேர்ட் தான். ட்ரை, அக்செப்ட், ஃபைனலி, ரைஸ். ஸோ ட்ரை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு வந்து எரர் வருதுன்னு தோணுதோ அங்கே நீங்கள் ட்ரையே எழுதிக்கணும். இப்போ நான் இங்கே ட்ரை எழுதிட்டேன். ஸோ இதை மட்டும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னாலும் நமக்கு வந்து எரர் வரும், வெறும் எழுத முடியாது. ஸோ நீங்கள் ட்ரை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கூட எக்ஸப்டோ ஃபைனலியோ இருக்கணும். இப்போ நான் எப்படியே சொல்கிறேன். இப்போ நான் ஃபைனலி போட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்களா நமக்கு வந்து எரர் வருது, எரர் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இங்கேயும் நமக்கு வந்து எரர் ஜென்ரேட் ஆச்சு. ஆனால் எனக்கு செகண்ட் லைன் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகலை. எனக்கு இங்கேயும் செகண்ட் லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருந்தால் எனக்கு வந்து என்ட்ரு வேல்யூன்னு இன்னொரு டைம் கேட்டிருக்கோம். ஆனால் செகண்ட் டைம்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகலை. ஆனால் ஃபைனலியில் கொடுத்தது நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம ஃபைனலி யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ப்ரோக்ராம் வந்து ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு, எக்ஸிக்யூட் ஆக முடியாட்டியும் இந்த ஃபைனலியில் இருக்கிறது மட்டும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிரும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபைனலி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம எக்ஸப்ட் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸப்டில் அந்த எக்ஸப்ஷன் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். அதாவது என்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த டைப்பே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்போ அதை ரன் பண்ணுறப்ப அது உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ நான் என்ன எரர்னு மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்களா நமக்கு வந்து எரர் அதே எரர் தான் வந்திருக்கு. அதே எரரை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஸோ அடுத்து வேறு விதமான எரருக்கு போகலாமா? ஓகே, டிவிஷன் பை 0 போங்க நம்ம.
ஸோ நான் வந்து வேல் ஒன்று வச்சு நான் வந்து டிவிஷன் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபைன் கொடுத்து நான் வந்து ஃபைன் கொடுத்தேன். இப்போ 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டிவிஷன் பை 0 அப்படின்னு வந்து நமக்கு வருது. ஏன்னா இது வந்து ஒரு எரர். இதை நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணிட்டோம். இதை ஹேண்டில் பண்ணதுனால நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த கோட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து அது காட்டுறதுக்காக இதை நான் எழுதுறேன். பார்த்தீங்களா, நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து பேலன்ஸ் கோட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே எக்ஸப்ஷன், நீங்கள் வெறும் எக்ஸப்ஷன் மென்ஷன் பண்ணதுனால எல்லா எரருக்கும் இது வந்து என்ன எரர் அப்படின்னு மட்டும் தான் காட்டுது. இதே நீங்கள் வந்து ஒரு டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது அதை மட்டும்தான் காட்டும். இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூ எரர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு வேல்யூ எரரை மட்டும்தான் இது ஹேண்டில் பண்ணும். வேறு எந்த எரர்னாலும் இது வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணாது. அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி உள்ளே எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். நான் இப்போ ஹாய்னு கொடுத்தா எனக்கு வந்து ஹேண்டில் பண்ணிடுச்சு, பேலன்ஸ் வந்துடுச்சு. இப்போ நான் அதை திரும்ப இதை ரன் பண்ணால் நான் 5 கொடுத்தா எனக்கு ஹேண்டில் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வேல்யூ எரரை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெறும் எக்ஸப்ஷனை போட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஒரு டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த டைப்பை மட்டும் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரைக்கு எத்தனை எக்ஸப்ட் வேணால் எழுதலாம். ஒவ்வொரு எரருக்கும் எழுதலாம். இல்லை 2-3 எரருக்கு மட்டும் இப்படி வந்து எழுதிக்கப்பா பேலன்ஸ் எரருக்கு வந்து பொது எக்ஸப்ஷன் போட்டு எழுதிட்டிங்கன்னா அது மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கும். இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு இன்னொரு எக்ஸப்ட் கூட எழுதிக்கலாம். இப்போ நான் டிவிஷன் பை 0 போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது சம்திங். ஏன்னா நான் வந்து வேல்யூ எரர் தவிர எது வந்தாலும் நமக்கு இதுதான் ஹேண்டில் பண்ண அந்த எக்ஸப்ஷனை நமக்கு. நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு இது எரரே இருக்காது, பட் நம்ம அதை என்ன பண்ணுவோம், எரர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். வேல்யூ வந்து 18, அதாவது ஏஜ் வந்து 18 அதிகமாகவோ அது ஈக்குவலாக இருந்தால் ஓட் பண்ணலாம், இல்லைன்னா ஓட் பண்ண முடியாது. வாய்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 விட நம்ம கொடுத்த வேல்யூ கம்மியாக இருந்தால் அங்கே வந்து எரர் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ எரர் கிடையாது, நானாக அதை வந்து சொல்கிறேன், எக்ஸ்டர்னலாக நான் சொல்கிறேன் இது வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைஸ்ன்னு போட்டு நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு போட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க.
இப்போ நான் வந்து 16ன்னு கொடுத்துட்டேன். சரி கைஸ், இந்த ஈஏ கொடுத்துருவோம் இங்கே. அப்போ தான் நான் கொடுத்த மெசேஜ் அங்கே வரும். இப்போ நான் 16ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்களா நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிடுச்சு. அதாவது இது எரர் கிடையாது தான், நானாக சொல்கிறேன். இங்கே வந்து 18 விட கம்மியாக இருந்ததுன்னா இது வந்து நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறேன். அந்த எக்ஸப்ஷனை இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுச்சு. ஸோ கைஸ், இவ்வளோ தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்.